பார்த்திபன் கனவு பாகம் 3 அத்தியாயம் 27 புதையல். இப்போ எந்த புதையலை நோக்கி போகிறாங்க அப்படிங்கிறது பார்த்துட்டு இருக்க உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பார்த்திப மகாராஜா போர்க்களம் போகிறதுக்கு முன்னாடி அவருடைய பூஜை அறையில் ஒரு பெட்டகம் இருந்தது. அந்த பெட்டகத்துக்குள்ளே அவங்களுடைய வீரவாள், அதாவது கரிகால சோழர் காலத்துலேருந்து வம்சமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோழ வீரவாள் அந்த பெட்டகத்துக்குள்ளே இருந்தது. அப்புறம் உலக பொதுமறையான திருக்குறளும் அது உள்ளே இருந்தது. அதை தான் பத்திரமா பாதுகாக்கணும். இந்த வீரவாளை தொடுற அளவுக்கு நான் எந்த பெருமையுமே இந்த சோழர்களுக்கு சேர்க்கலை, ஆனால் நீ சேர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்ரமன் கிட்ட பார்த்திப மகாராஜா கொடுத்த வாள் தான் அது. உங்களுக்கு இன்னொரு விஷயமும் ஞாபகம் இருக்கணும், இந்த வாளை பதுக்கிறதுக்காக தான் மாரப்ப பூபதி கிட்டேருந்து தப்பிச்சு வள்ளியும் பொன்னனும் நடு ராத்திரி இந்த வசந்த தீவுக்குள்ளே வந்ததும் அவங்க எடுத்து வச்சுட்டு போனதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். இப்போ அந்த வாளை தேடி தான் போகிறாங்க. நிறைய மாந்தோப்புக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த சின்ன சின்ன கிளைகள் எல்லாம் தள்ளிட்டு எதையோ தேடிக்கிட்டே போகிறான் பொன்னன். எந்த இடத்துல இருக்கும் அப்படிங்கிறத அவன் தேடுறான். அப்படிங்கிற மாதிரி எதையோ தேடிக்கிட்டே போகிறான். தேடிக்கிட்டு போகும்போது ஒரு மாமரத்துக்கு கீழே நிற்கிறான். நின்றுட்டு அடியில் பார்க்கும்போது அங்கே ஒரு உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அது என்ன உருவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலியோடைய உருவம். சோழர்களுடைய சின்னம் இல்லையா, புலியோடைய உருவம் பொறிக்கப்பட்டிருக்கு. அந்த இடத்துல இருக்கிறத பார்க்குறான். நல்ல வேலைக்கு ஞாபகமாக இவன் மண்வெட்டி கடப்பாறை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்தான். படகுலேருந்து இவங்க வரும்போது அதையும் சேர்த்தே எடுத்துகிட்டு வந்துட்டான் பொன்னன்றனால. அந்த இடத்த கீழே விழுந்திருக்கிற அந்த மாமரத்துடைய கிளைகள் அந்த சருகுகள் எல்லாத்தையும் தள்ளும்போது வேகமாக விக்ரமனும் அந்த மண்வெட்டியை வாங்க வரான். அப்போ பொன்னன் சொல்கிறான், ஐயா நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் நிறையா இருக்குது, இன்னும் ஜுரம் உங்களுக்கு சரியாக குறையில, ஓரளவுக்கு தான் நல்லா இருக்கீங்க, நீங்கள் இருங்க நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு பள்ளத்தில் தோண்டி எடுக்க ஆரம்பிக்கிறான். தோண்டி போட்டுட்டு இப்போ விக்ரமனுக்குள்ளே பல விஷயங்கள் நிழலாடுது. சரி, எதுக்காக வந்தோம்? அம்மாவை பார்க்கணுன்னு வந்தோம் உறையூருக்கு. கடைசியாக அம்மாவையும் பார்க்க முடியல. நம்ம சிவனடியாரையும் பார்க்க முடியல. சிவனடியாரை நம்பலான்னு பொண்ணுன்னு சொல்கிறான். ஏன்னா அந்த அந்த பல்லவ நாட்டு ஒற்றன் அப்பாவுக்கு வாக்குறுதி கொடுத்துருக்கிறதுனால சிவனடியாரை பார்க்கலான்னு சொல்கிறான். இப்போ எனக்கு அம்மாவை பார்க்கணும், அருள்மொழி தேவியை பார்க்கணும். பார்க்காம நான் எப்படி செண்பக தீவுக்கு போவேன்? என்ன ஆனாலும் சரி அந்த பெண்ணோட கண்களில் மட்டும் விழுந்துடக்கூடாது. விழுந்தோன்னா காலி, இங்கே தான் இருப்போம், வர வழியே கிடையாது. உலகமே மறந்து என்னையே மறந்து அவளுடைய விழிகளில் நான் கலந்தாலும் கலந்துருவேன். அதனால் அந்த பெண்ணை பார்க்கறதுக்கு முன்னாடி இங்கேருந்து கிளம்பிடணுன்ட்டு அந்த அந்த ஒரு சிந்தனையிலே இருக்கிறான். இந்த நாடும் நாட்டு மக்களும் எக்கேடாவது கெட்டு போகட்டும், அம்மாவை பார்த்துட்டா போதும், இங்கேருந்து போயிட்டா போதும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைவில் இருக்கும்போது அவனுக்கு சிரிப்பு வருது. சரி, எவ்வளோ நம்ம மாறிட்டோம். இந்த ஒரு 4-5 நாளில் எண்ணங்கள் எப்படி மாறி போயிடுச்சு. ஒரு பெண்ணுடைய அந்த பார்வையால் இவ்வளோ எண்ணங்கள் மாறுமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கும்போது இந்த சிந்தனையை கலைக்கிற மாதிரி மகாராஜா அப்படிங்கிற ஒரு குரல் கேட்குது. பார்த்தா குழியில் நிற்கிறான் பொன்னன் குழியில் இருந்தது பார்த்தோன்னே அப்பாடா புதையல் கிடச்சிருச்சுன்ற சந்தோஷத்தில் விக்ரமனுக்கு மற்றது எல்லாம் மறந்துடுச்சு. அந்த பெட்டியை தூக்குறான். இப்போ பெட்டியை தூக்குறாங்க. அந்த பெட்டகம் அவ்வளோ கலை வேலைப்பாடு இருக்கக்கூடிய அந்த பெட்டகம் தூக்கினதுக்கப்புறம் அதை கையில் வாங்கினோடனேயே விக்ரமனுக்கு எல்லாம் மாறிடுது. ஒரு வீர பரம்பரையில் அந்த இளவரசர் இல்லையா, எல்லாம் மாறிடுது. அவனுடைய நோக்கம் என்ன, சிந்தனை என்ன, எப்படி செயல்படணுங்கிறது வரைக்கும் அவனுக்கு ஞாபகம் வந்துடுது. அதுவும் அந்த பேழையை திறந்து அந்த கத்தியை பிடிச்சோன்னே அவனுக்கு அப்படி ஒரு புத்துணர்வு கிடைக்குது. கரிகால சோழர் எப்படி நாட்டை ஆண்டார், அதெல்லாம் எப்படி அப்பா சொன்னார், சிற்பக்கூடத்தில் அவருடைய கனவுகள்லாம் என்னங்கிறது சொன்னார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சிந்தனை தவறி இருந்தனே, அது எவ்வளோ ஒரு கேவலமான ஒரு விஷயம் அப்படிங்கிற அளவுக்கு அவனுக்கு எல்லா விஷயங்களும் ஞாபகம் இதோட இங்கேருந்து கிளம்புறோம். அருள்மொழி தேவியை காப்பாற்றுறோம், சிவனடியாரோட சேர்ந்து எங்கே இருக்கிறாருங்கிறத நம்ம போய் பார்க்குறோம். அருள்மொழி தேவியை காப்பாற்றுறோம், இந்த இடத்துல மறுபடியும் சோழ சாம்ராஜ்யத்தை நிறுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு புத்துணர்ச்சியோடு இருக்கும்போது பெட்டகத்தெல்லாம் மூடிட்டு எடுத்துக்கிட்டு வராங்க. 2 பேருமா எடுத்துக்கிட்டு கரையில் பார்க்குறாங்க, படகை காணோம். எப்படி படகு போச்சு கேட்குறான் பொன்னனை விக்ரமன். நீ படகை கட்டிட்டு தானே வந்த பொண்ணான்? நல்லா ஞாபகம் இருக்குது இளவரசரே, நான் தான் கடப்பாறையும் மண்வட்டியும் எடுக்கும்போது படகு கட்டி தானே இருந்தது அப்படின்னோன்னு. இருங்க இளவரசரே, இதே இடத்துல இருங்க, நான் படகு எங்கேனாச்சும் தத்தளிச்சிருந்தாலும் இதே கரையோரம் தான் எங்கேயாவது ஒதுங்கியிருக்கும், எங்கே ஒதுங்கி இருக்குங்கிறத நான் பார்த்துட்டு வரேன், இதே இடத்துல இருங்க, எங்கேயும் போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கரையோரமாக பொன்னன் போகிறான். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய ஆபத்து இருவருக்குமே தெரியல. அது என்ன ஆபத்து அப்படிங்கிறத
அடுத்த அத்தியாயத்தில் பார்க்கலாம். இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, மறக்காம எங்க சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.